வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா பேசுறேன். இன்னைக்கு காலை ரொம்ப ஹாப்பியான டே. ஏன்னா வரும்போதே ரொம்ப அழகா வணக்கம் சொல்லிட்டு எங்க ரூம்குள்ள நுழைஞ்ச ஒரு குழந்தை 23/6/2022 கரெக்டா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்ச ஒரு ஆண் குழந்தை 3.5 வயசுல என்கிட்ட வந்தான். அவன் வந்தப்ப வந்துட்டு அவன் வந்து நிறைய மொபைல் கிட்ஸ் பிளே மல்டி லாங்குவேஜ் வீடியோஸ் பார்த்தான். நான் வெர்பல் பேசலன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க என்கிட்ட. ஐ கான்டாக்ட் இல்ல, அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, கூப்பிட்ட ரெஸ்பான்ஸ் இல்ல, மிக்சி சவுண்டு, வண்டி சத்தத்துக்குலாம் பயந்தான். கொல பிசு பிசுன்னு இருக்குது, எதுவுமே கையில தொடல. ஹேண்ட் பிளாப்பிங் இருந்தது, ஹேண்ட இப்படி டைட்டா இப்படி பண்ணுவான். அதுக்கப்புறமா டிப்டோ வாக்கிங் ரேரா இருக்கு. கோவம் பிடிவா இருந்தா அடுத்தவங்க அடிச்சிடுறான் அப்படின்னு சொன்னாங்க. செல்ஃப் டாக் பிளாபரிங் இருக்கு, செல்ஃப் லாஃப் இருந்தது, ஹைப்பர் ஆக்டிவ் ரெஸ்ட்லெஸ், பிரைவேட் பார்ட்ஸ கை வைக்கிற பழக்கம் இருந்தது, ஃபேன் வீல் சுத்தத்தை பார்த்துட்டு இருந்தான். பல்லு விளக்க, கொப்பளிக்க, துப்ப, ஊத தெரியல, உரிய தெரியும்னு சொல்லியிருக்காங்க. ரேரா பல்லு கடிப்பான். ஹக்கிங், கிஸ்ஸிங் பிரசன்ட்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸைட்மெண்ட்ல எங்கேயாவது அவன் பாட்டுக்கு ஹேண்ட் சம்வேர் ஆன் எக்ஸைட்மெண்ட், ரொம்ப எக்ஸைட்டா எங்கேயாவது நின்றுட்டு ஹேண்ட் கிளாப் பண்ணிட்டு இருப்பான். ஓவர் எக்ஸைட்மெண்ட் பிரசன்ட். சோஷியல் பிஹேவியர் புவர். குரூப் பிளே இல்லவே இல்லை, அடுத்த குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடல. பெயின், அடிபட்டா வலி தெரியல. மிரர் இமிடேஷன் இருக்கு, ஷேடோ பிளேயிங் இருக்கு, இப்படி சைடா பார்க்க சம்டைம்ஸ் இருக்குன்னு சொல்லி என்கிட்ட வந்தாங்க. 1.5 வருஷம் கழிச்சு இங்க பார் செல்லப்பட்டு, இங்க பார், உனக்கு சாக்லேட் வேணுமா வேணாமா? வேணாமா? இவர்தான் வேணும் சொல்லியா நம்பி நான் வச்சேன். இப்படிதான் எனக்கு கால வருவாங்க என் பிள்ளைகள்லாம். நான் வந்து வீடியோ கேட்கறதுக்கு முன்னாடி சரி வணக்கம், இங்க வீடியோ பேசுறதுக்கு முன்னாடி நான் சாக்லேட் வேணுமா? ஆமா வேணும். அப்ப நான் சொல்றதெல்லாம் செய்ய செய்வேன். ஓகே, அப்படின்னா நான் வந்துட்டு வீடியோ போடலாமா? எல்லாமே பேச்சுவார்த்தை நடத்தினேங்க. அப்பா வந்து ஓகே நான் போடுறேன், சமத்தா இருப்பேன், எனக்கு சாக்லேட் வேணும், நீங்க சொல்றதெல்லாம் கேட்பேன்னு சொன்னான். வீடியோ ஆன் பண்ண உடனே ரொம்ப உத்தம மாதிரி சாக்லேட்டா எனக்கு வேணவே வேணாங்கிறான். இவ்வளவு கொஞ்சம் நான் என்னடா பண்றது? அவன் வந்து 2 கையில எழுதுறான். இன்னைக்கு அவனை நம்ம காமிக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவை வரும்போதும் அவங்க தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி, அக்கா வருவாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா வயசானவங்க ஆல்மோஸ்ட். உங்களுக்கு என்ன வயசாதுமா? 65 வயசு. உங்களுக்கு 69. 65-69 வயசுல கிட்டத்தட்ட எவ்வளவோ கிலோமீட்டர் செங்கல்பட்டுல இருந்து இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி ஒரு ஏஜ் பர்சன்ஸ், ஒரு குழந்தை, ஒரு குட்டி குழந்தைக்காண்டி அவங்களுக்கு முட்டி வலிக்குது சொல்லலாம், கை வலிக்குது சொல்லலாம், கால் வலிக்குது சொல்லலாம். 1.5 வருஷத்துல அவங்க தனியா வந்ததே இல்லை. எல்லாத்துலயும் அந்த தாத்தா பாட்டியோட வருவாங்க. தன் பிள்ளைகளை உருவாக்குனத சிரத்தை வந்து தன்னோட தலைமுறை, தன்னோட பேர பேத்திகளுக்கு மெனக்கடுற அந்த தாத்தா பாட்டி தான் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. முகமே சொல்லிக்க மாட்டாங்க, சிரிச்ச முகத்தோட வருவாங்க. அன்பா என் மேல அவ்வளவு நம்பிக்கை, ரொம்ப ரொம்ப நம்பிக்கைமா. நீங்க தான் தெய்வம். அவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லக்கூடாது. இல்ல இருந்தாலும் எங்களுக்கு கண்கண்ட தெய்வம். நீங்க வந்து என்னோட ரொம்ப பெரியவங்க, என்னை வாழ்த்தணும். ரொம்ப நன்றி. அதனால இவ்வளவு தூரத்துக்கு உங்க பேர பேசாத பிள்ளை 3 வயசு வரைக்கும் எவ்வளவு பயந்துருப்பீங்க? ரொம்ப பயந்தோம். உடம்பே போயிட்டுதுன்னு நினைச்சோம். அதுக்கு நீங்க வழக்கேற்றி வச்சுட்டீங்க. சரி, அவ வந்து நீங்க அழுகாம நீங்க பேசணும். நீங்க வந்து 65 வயசு எவ்வளவு சந்தோஷம். இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. இந்த வாழ்நாள மறக்க முடியாத நாள். சரி, நீங்க சொல்லுங்க. உங்களை வந்து என்னுடைய லைஃப்லயே நான் மறக்க முடியாத ஒரு டாக்டர் நீங்க. தேங்க்யூப்பா. உங்க பேரை பேசாம வந்து இப்ப பேசுறதுல எப்படி ரசிக்கிறீங்க? எவ்வளவு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இன்னைக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஆனந்தமா இருக்கு. ஏன்னா குழந்தை இப்படி பேசுவானான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த அளவுக்கு பேச வச்சது நீங்க தான் காரணம். அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு. நன்றி. எங்களுடைய ஆசீர்வாதம். நன்றி நன்றி. நீங்க 2 பேரும் என்ன வாழ்த்ததே எனக்கு மிகப்பெரிய, கடவுளே அந்த பிளஸ் பண்ற மாதிரி பெரியவங்களோட பிளஸிங்ஸ். அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சேலஞ்சா இருந்திருக்கும். அது அவங்க அம்மாவுக்கு அதை விட சேலஞ்ச். ஏன்னா என்ன பண்ண, எல்லாமே குழந்தை கத்துக்கணும், ஒரு அறிவான விஷயங்கள் கத்துக்கணும், பிள்ளை வந்து ஒரு ஏபிசிடி கத்துக்கணும், ஒரு 1 2 3 கத்துக்கணும் அப்படின்ற ஒரு நம்ம என்ன கெடுதல் பண்றோம்? கார்ட்டூன் காமிக்கிறதோ போன் காமிக்கிறதோ தப்பு. டிவில பிள்ளைகளுக்கு ஏதோ ரைம்ஸ் தானே பாக்குறாங்க அப்படின்னு நினைச்சு அறியாமையில விட்டதுக்கு எவ்வளவு பழிகள் சுமக்கணும். இப்போ உலகமே சொல்லுது விர்ச்சுவல் ஆட்டிசம், அதாவது போன் காமிக்க, டிவி காமிக்க அவ்வளவு பேர் விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. 2016 நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டப்ப, பொதுவெளியில் மன்னிப்பு கேள், உன்னால் எத்தனை குடும்பங்கள் பிரியும், என் மாமியார் வந்து என் மேல குறை சொல்லிட்டாங்க, நீ வந்துட்டு டாக்டரா, எனக்கு கெட்ட வார்த்தையில திட்டினாங்கம்மா, சும்மா திட்டல. நான் வந்து சாப்பாடு ஊட்டும் போது சாப்பிடலன்ற குழந்தைக்கு போன் காமித்த அம்மாவை அம்மானு கூப்பிடாத குழந்தை ஆட்டிசம் என்று அழைக்கப்படும் ஒரு போஸ்ட் போட்டேன்.
சாப்பிடலன்னு குழந்தைக்கு போன் காமிச்சு சாப்பாடு ஊட்டின அம்மாவை அம்மான்னு கூப்பிடாத குழந்தை அதுக்கப்புறம் ஆட்டிசம்னு அழைக்கப்படும்னு போட்டேன். இது எவ்வளவு கரெக்டான மிக ஆணி அடிச்ச மாதிரி ஒரு வார்த்தை. அது வரைக்கும் 1.5 வயசுக்கு அம்மான்னு கூப்பிட்டு இருந்த குழந்தை அப்பா வண்டி சத்ததுக்கு அப்பாட்ட ஓடி வந்து அப்பா போன் அடிச்சு அப்பாட்ட கொடுக்கறது சாவி எடுத்து கொடுக்குறது இப்படி இருந்த குழந்தை. அப்புறம் இது வந்து ஒரு பெரிய அறியாமை விளக்க அகற்ற மாதிரி. இதை நான் வந்து கோவிட்லாம் வர்றதுக்கு முன்னாடி 2015-14 சொன்ன விஷயம். ஆனா இது இத்தனை அப்ப வந்து பொதுவெளியில் மன்னிப்பு கேள் நான் வந்து சொன்ன விஷயம் கரெக்டா இருக்குன்னா நான் டெலிட் பண்ணதில்லை. என் போஸ்டர் பயங்கரமா திட்டுவாங்க. கெட்ட வார்த்தையில டுபாக்கோ டாக்டர், ஆஷாவின் உருட்டுகள், போய் இது வந்துட்டு இதுக்கு ஒண்ணுமே தெரியாது என்னென்னமோ சொல்லுவாங்க. நான் வந்து ஜஸ்ட் நின்று வேடிக்கை பார்த்தேன். இப்ப சொல்றவங்க குறைஞ்சிச்சு, வாழ்த்துறவங்க அதிகமாச்சு. அனுகிரகம், கடவுள் அனுகிரகம். கடவுள் அனுகிரகம் தான். அந்த கடவுள் தான் என் மூலியமா இந்த உலகத்துக்கு இது சொல்ல வைக்கணும்னு சொல்ல. அதுக்கு ஒரு வழிவுணர்வு வேணும்ல, வழிகாட்டி வேணும்ல. ஆனா முதல்ல அப்படி ஆன குழந்தைங்களை பேச வைக்கிறத ஒரு மருத்துவரா என்ன கெட்டு போட்டோம் எல்லாரும் ஆகட்டும், நிறைய பேரை மட்டும் வரட்டும், நம்மளோட தீர்வு இருக்குல்ல, நம்ம வந்து அதுக்கப்புறம் சரி பண்ணி பேர் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு நினைக்காம எவ்வளவு பேர் திட்டும் போதும் ஏசும் போதும் இருந்தாலும் பரவாயில்ல இது வராம தடுக்கிறதுக்கான வழிதான் நான் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து இது வரக்கூடாது, வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட வரீங்க இப்ப பேசாம தான் பேசிட்டான். ஆனா நான் 2016-17 தடுக்கிறது போன் காமிக்க டிவி காமிக்கான்னு சொன்னேன். அன்னைக்கு புரியல. 2019-20 லாக்டவுன் போட்டு வீட்டுக்குள்ள போன் டிவில ஃபுல் ஃபிளெஜ்டா உட்காந்து ஃபுல்லா பார்த்து 180-70 பேர் மாறின அப்புறம் ஸ்பெஷல் சைல்டா மாறின அப்புறம் இப்ப நான் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். இப்ப எல்லாருமே வந்து விர்ச்சுவல் ஆட்டிசம் அது இதெல்லாம் பேசுறாங்க. அன்னைக்கு வந்து அந்த மெசேஜ் கீழே ஹஸ்பண்ட் சொன்னார், உன்னை இவ்ளோ தப்பா திட்டுறாங்கல்ல, இவ்வளவு உனக்கு கஷ்டமா இல்லையா, ஹர்ட்டிங்கா இல்லையா? எனக்கு கஷ்டமா இருக்கு சம்டைம்ஸ் பார்க்கும்போது. நீ சரி பண்ணக்கூடிய எவ்வளவோ நோய்கள் இருக்கு, நீ எவ்வளவு திறமைசாலி, இப்படி திட்டு வாங்கி நீ இப்ப இது பண்ணுமா, அதை வேணா நீ எடுத்து. ஏன்னா லெனினுக்கு வந்து லெனினை திட்டினா ஒண்ணுமே இருக்காது, என்ன யாரா திட்டாங்கன்னா அவரால் தாங்கிக்க முடியாது, தாங்க முடியாதா, தாங்கிக்கவே முடியல. அவர் வந்து லிட்டரலா கஷ்டமா இருக்க சொன்னேன். சில டைம்ல நம்மளும் பாவங்கள் பண்ணிருப்போம், தப்பு பண்ணிருப்போம், அந்த பாவ கர்ம வினைகள் இதுல போயிடட்டும். இது மூலியமா வருது. இன்னைக்கு போட்ட இவங்களே அவங்க வாழ்நாள்ல ஒரு நாள்ல இவங்க சொன்னது கரெக்ட்னு உணரும் போது அவங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணுவாங்க. இது மாறி, இது மாறாம இந்த உலகத்துல அவங்க உயிர் பிரியவே பிரியாது. இப்படி திட்டினாங்கல்ல அவங்க வந்து அவங்க வாழ்நாள்ல செலக்குட்டி அவங்க வாழ்நாள்ல ஒரு தடவை நம்ம வந்து ஆஷாவை திட்டணும். ஆனா அந்த அம்மா அன்னைக்கு சொன்ன வீடியோஸ் கண்டென்ட் கரெக்ட் தான் உணர்வாம கடவுள் அவங்க கொண்டு போக மாட்டாரு. அதெல்லாம் ஏன் வேலை இல்ல. 4 பேர் சொல்றாங்க அந்த கண்டென்ட் நான் எடுக்க முடியும், நான் எடுக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு எல்லாரும் பத்தி பேசுறாங்க, புகழ்ந்து பேசுறாங்க. அது பெரிய புதுசா கண்டுபிடிச்சுமா சொல்றாங்க. ரமணா படத்துல மாதிரி இப்பதான் இதே கண்டுபிடிக்கிறீங்களா, இது எத்தனை வருஷம் சொன்னேன் அந்த மாதிரி எனக்கு தோணுதுல பாக்கும்போது. நம்ம இது எப்ப சொன்னோம், எப்ப இதை பத்தி பேசணும், ஆனா அன்னைக்கு எவ்வளவு தெரியல இல்ல. சம்டைம்ஸ் உண்மையை சொல்லும் போது அதை ஏத்துக்க மனசு இல்லாம டிவி கெடுதலா, டிவி என்ன கெடுதல் பண்ணிட முடியும், ரைம்ஸ் என்ன தப்பு பண்ண முடியும், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போகாத அப்படின்னு அவ்வளவு கோவமா அந்த வீடியோவும் நான் டெலிட் பண்ணல. அந்த கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் கூட நான் நிறைய டெலிட் பண்ணல. சில கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப கெட்ட வார்த்தையில பேசியிருந்தாங்கன்னா அதை ஹைட் மட்டும் பண்ணி விடுவேன். ஏன்னா அது வந்து சின்ன குழந்தைங்களோ வயசு பிள்ளைங்களோ நாளைக்கு என் மகனோ அதை பார்த்தா டெலிட் பண்ண மாட்டேன், ஹைட் மட்டும் பண்ணிடுவேன். ஏன்னா அவங்க பார்த்தா அவங்க போட்ட கெட்ட வார்த்தை தெரியும், நான் பார்த்தாலோ இல்ல மித்தவங்க பார்த்தாலோ அது தெரிய வேணாம். சப்போஸ் இந்த ஜாதி ரீதியா ஏதாவது திட்டிருந்தாங்கன்னா அதெல்லாம் மட்டும் ஹைட் பண்ணுவேன்னா அதெல்லாம் வந்து நம்ம என்டர்டெயின் பண்ணக்கூடாது. ஒரு மருத்துவரா எல்லா மக்களும் என் மக்களே, எல்லாரும் நம்மளோட ரத்தம், எல்லாமே சமம். இந்த மதமோ ஜாதி இதுல நம்ம பிரிக்க கூடாது, நம்ம ஏன் வேலை அது கிடையாது, அதனால நான் பண்ண மாட்டேன். சரி இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு 2 பெரியவங்க என்னோட அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து என்னை வந்து நீ நல்லா இருக்கணும், அனுகிரகமா நீ இருக்கணும்னு என்னை வாழ்த்துறது வந்து எனக்கு நிஜமாவே நான் செஞ்ச பாவங்கள் எல்லாமே எத்தனையோ ஜென்மத்துல என்ன அறியாம தெரிஞ்சோ தெரியாம செஞ்ச எல்லாமே விலகி நல்ல ஆசீர்வாதங்களோட இன்னைக்கு என்னோட நாள் புதுசா ஆரம்பிக்கிற மாதிரி எனக்கு ஒரு பிளஸிங்கா ஃபீல் பண்றேன். இவன் வந்துட்டு பேசாம வந்த ஒரு குழந்தை இன்னைக்கு 3 லாங்குவேஜ்ல பேசுறான். அவன மாதிரி நம்ம 1 2 3 சொல்ல வச்சு பார்ப்போம். சொல்லுங்க 1 2 3 சத்தமா சொல்லு, சத்தமா சொல்லு. சத்தமா 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, தமிழ்ல 1 1 2 3 4
சத்தமா. 6 7 8 நான் சொல்றேன் 1 2 அப்படி சத்தமா சொல்லுங்க. நீ மட்டும் 1 2 ரெக்கார்ட்ல வாய கடிச்சிடும் பாத்துக்கோ. ஹிந்தில சத்தமா சொல்லுங்க. 1 1 2 3 4 5 6 7 8 9 10. எங்க குரலே கீச் கீச் குட்டி குரல் தான். ஓகே, ஜானி ஜானி எஸ் பாப்பா பாடு. கேட்கல. ஜானி ஜானி எஸ் பாப்பா நல்லா இவ்வளவு சத்தமா பாடு. நீ கேட்கல போ. சரி வேணாம், நம்ம குரல் ரொம்ப ஸ்லோவா பேசுறோம். நம்ம இதை எழுதிடும், 2 கையில எழுதி காமிப்பாங்க. இந்த கை மட்டும் நீ எந்திரிச்சு கீழே குஞ்சு கூட இப்படி குஞ்சுக்கோ. 1 2 3 எழுதி பார்க்கலாம். 1 போடு. 1 2 3. சரி, இந்த கைக்கு இந்த கையில இப்படி. இப்ப 4 போடு. 5 6 7. இந்த கையில போடு. 7 8. இதெல்லாம் 8 வித்தியாசமா இருக்கு. 9. இந்த கையில 10 முடிச்சிரு. என்னடா இவ்வளவு டேலண்டா இருக்கு. சூப்பர். சொல்லுங்க, நான் பினிஷ் பண்ணிடுவோம். நீங்க வந்து உனக்கு இது வந்து சாக்லேட். சரி, நீ படிச்சு பெரியனா என்ன வேலைக்கு போவ? நல்லா பேசியிருக்காங்க கேட்டதுல. ஓகே, ஆனா அழகா இருக்கா. ஹீரோ வைக்கிறீங்க, மாடலிங். அஜித் மாதிரி பெரிய ஹீரோ ஆயிடும். நல்லா நல்லா ஃபேரா குட் லுக்கிங்கா இருப்பான். ஓகே, நீங்க சொல்லுங்க மேம், எப்படி பாத்தீங்க ஃபர்ஸ்ட் தம்பி அப்புறம் எப்படி சேஞ்ச் ஆனா வீட்டுல என்ன எஃபர்ட் போட்டீங்க? ஏன்னா எல்லா பேரண்ட்ஸும் மேம் நீங்க வந்து கம்ப்ளைண்ட்ஸ் சரியா வீடியோ போடுறீங்க, குழந்தைய பண்ண வைக்கிறீங்க. ஆனா அம்மாக்கள் வந்து வீட்டுல என்ன சொல்லி கொடுத்தாங்க, எப்படி பண்ணாங்கன்னு சொன்னா எங்களுக்கு வீட்டுல உதவியா இருக்கும். பேரண்ட்ஸை நீங்க பேச வச்சு வீடியோ போடல, வீடியோல அம்மாவை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நீங்க வீட்டுல என்னெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க, எப்படி எஃபர்ட் போட்டீங்க, என்ன பண்ணீங்க, எப்படி உங்க குழந்தைய பேச வச்சீங்க, பேசாத குழந்தைய என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. சோ இத பார்த்து மித்த அம்மாக்கள் அவங்களும் செஞ்சு கனவு மாதிரி இருக்கு மேம். ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்தோம், இன்னைக்கு அவன் எப்படி இருக்கான், அது எப்படி நிறைவேற்றீங்கன்னு சொல்லுங்க. முதல்ல வந்து உங்ககிட்ட வந்தோம், என்னென்னலாம் அவனுக்கு இருந்தது அப்படின்றத நீங்க சொன்னீங்க. நாங்களும் ரொம்ப வருத்தப்பட்டோம். அதுக்கப்புறம் உங்களுடைய வீடியோஸ் பார்த்துதான் எப்படி அவனை கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்த ட்ரிக்ஸ் அதெல்லாம் பார்த்து பேசிட்டே இருக்கிறது, கூப்பிட்டுட்டே இருக்கிறது. ஃபர்ஸ்ட் அவன் நம்மள ஐ கான்டாக்ட் பண்ணணும், அட்டென்ஷன் வரணும், கண்ணை பார்த்தாதான் அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால பேசிக்கிட்டே இருப்போம். யாருனாலும் நானும் சார் அவங்க அப்பாவும் பேசிட்டே இருப்போம். அப்பா பெட்டு தான் மெயினா அவன். அப்படியே இருக்கும்போது அப்பாவோட இதுதான் அதிகம், என்னோடதுன்றதை விட அவருடைய இது இன்னும் அதிகம். 2 பேருமே அம்மா அப்பா மாமனார் மாமியார் அவங்க வந்து ஃபுல்லா குக்கிங் எல்லாமே விட்டுருவாங்க. என்னைய வந்து குழந்தைய பாத்துக்க சொல்லி சரி நல்லா குழந்தைய மட்டும் பாத்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ உங்களுடைய வீடியோஸ் ஃபர்ஸ்ட் ப்ரீ ஸ்கூல்ல அவனை போட்டேன். முதல்ல 4 குழந்தைகளோட அவன் ஃபர்ஸ்ட் தனியா நின்னாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறமா பார்த்து பார்த்து சேர்ந்துருவான்னு சொல்லிட்டு நீங்க எங்களுக்கு எப்படி கிடைச்சீங்களோ அதே மாதிரி ஸ்கூல்ல கோகிலா மிஸ்ன்றவங்க நல்லா அவனை வந்து சப்போர்ட் பண்ணாங்க, பார்த்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரமா இருந்தவன் அடுத்தடுத்து 4 பேரோட சேர ஆரம்பிச்சான். ப்ரீ கேஜியும் கொஞ்சம் போயிட்டு இருந்தது. அப்புறம் அட்டென்ஷன் ஆச்சு, ஐ கான்டாக்ட் ஆச்சு. மருந்து ரெகுலரா கொடுத்துட்டே இருக்கிறதுனால ஐ கான்டாக்ட் ஆச்சு, அட்டென்ஷன் ஆச்சு. சரி பார்க் கூட்டிட்டு போவோம்னு சொல்லிட்டு கிரௌடான பிளேஸுக்கு கூட்டிட்டு போகும்போது ஃபர்ஸ்ட் அவனால அட்டென்ஷன் இல்லை, ரொம்ப நாய்ஸா இருந்ததுனால சத்தம் போட்டான், எல்லாம் செஞ்சான். கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு போவோம். அப்புறம் தெரு குழந்தைகளோட விளையாட விடுவோம், பார்க்க விடுவோம்னு சொல்லி அக்கா வந்து இன்னும் சப்போர்ட். அக்கா வந்து அவனோட ரொம்ப விளையாடிட்டே இருப்பா, எல்லாமே விட்டு கொடுப்பா. அந்த அளவுக்கு அவனுக்கும் ஃபேமிலி பிளஸ் டாக்டர் அத்தை நீங்க வந்து அமைஞ்சது வந்து. என் பேர் என்ன சொல்லு, நான் யார் எனக்கு சொல்லு. நானு
ஆஷா ஓகே அப்படி இருந்தது. ஐ கான்டாக்ட் பண்ணா, அட்டென்ஷன் ஆனா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஒவ்வொரு வாட்டியும் நாங்க உங்ககிட்ட வரும்போது இப்படி எல்லாம் பண்றான் போது நீங்க சேஞ்ச் பண்ணி கொடுத்த மெடிசினும் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஆச்சு. இப்ப எல்கேஜி போய் பேசுறதுக்கு இங்கு உங்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஊன்னு லவ் சவுண்டா கத்த ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அம்மா அம்மா அப்பா அப்படின்ற மாதிரி சொன்னான். அப்புறம் அம்மானா அம்மா அப்படின்னு என்னையை காமிச்சு, அதனால என்னைய பார்த்து பார்த்து அம்மான்னு சொன்னான். அடுத்து சார் அப்படியே எல்லாரையும் சொல்லி 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 கொடுத்து அவன் கூடயே இருந்து அவன் கூடயே நல்ல சந்தை எல்லாமே எல்லா கடைக்கும் கூட்டு போய் எல்லா கிரௌட் பிளேஸ்க்கும் கூட்டு போய் ஸ்கூலும் வந்து போட்டதுனால இன்னும் சப்போர்ட்டிவா நான் இருந்தா. சொல்லுவேன் பைத்திய மாதிரி குழந்தையோட பேசிட்டே இருங்கன்னு சொல்லுவேன். அதேதான். இப்ப நாய் கிட்ட பேசுறாங்க, கிளி எல்லாம் பேசிக்கிறாங்க. ஆஷா ஐ லவ் யூ, ஹாப்பி பர்த்டே. கிளி சொல்லுது, கிளிக்கு என்ன தமிழ் தெரியுமா, இல்ல கிளிக்கு பேச தெரியுமா, இல்ல கிளிக்கு தான் நம்மளுக்கு மூளை இருக்கா. ஜஸ்ட் ட்ரெயின் பண்றாங்க. அனிமல்ஸ் தான் ட்ரைனிங் கொடுக்கணும், மனித குழந்தைய சிந்திக்க வைக்கணும் நான் சொல்லுவேன். ட்ரெயின் பண்ணாங்க, நார்மலா பழகுங்க, திங்க் பண்ணுவீங்க, டீச் பண்ணாங்க, திங்க் பண்ணுவீங்க. பேசி 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 அதான் அவங்களும் செஞ்சிருக்காங்க. அண்ட் மண்ணில் புதைச்சு வச்சிங்களா? அது பண்ணல. இடுப்பளவு மண்ணில் புதைச்சிட்டு சொல்லுவேன். அது பதிக்கவே அது 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 கடல்ல விளையாடுவா, நிப்பா மணல்ல. அவங்க பயம்னால அது அது செய்யலாம். சரி பரவாயில்ல. ஆனா இவன் அவ்வளவு ஓடல. ஓடல, ரொம்ப நல்ல கண்ட்ரோல் ஆயிட்டான். ஸ்கூல்லயும் நல்ல கண்ட்ரோல் ஆகி உட்கார வச்சதுனால பசங்களோட நல்லா மிங்கிள் ஆகி விளையாடுறது, சித்திர வைகாசி விளையாடுறது. சித்திரை வைகாசி விளையாடுவியா? சித்திர வைகாசி, சண்டே மண்டே. சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி. சண்டே மண்டே. சண்டே மண்டே சத்தமா சொல்லு. சண்டே சொல்லு. சண்டே மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. அவன் படிக்கிறத பார்த்தா பயங்கர பெரிய கரெக்டா ஞாயிறு, சத்தமா ஞாயிறு. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வான் வை சனி. அவன் அமெரிக்கால இருந்து தமிழ் பேசுவாங்க, அதெல்லாம் பேசுவான். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் அதான் முதல்ல எழுத சொல்லுவாங்க. 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 என்ன சொல்றீங்க? ஏதெல்லாம் ஆதி பகவன் மூட்டை மூட்டை வாவ். ஏய் என்ன கத்தனா கத்தனா ஐன பெண்ணுக்குள் பாலிவர் நட்டா தலா இல்லை. சவுண்ட் தான் கேட்கல. மைக் வச்சுட்டு மைக் வாங்கல. மைக் வாங்கி நீங்க வீடியோ போட வரும்போது மைக் கூட எல்லாம் வைக்கணும். மைக்கெல்லாம் வாங்கிட்டு. இல்லட்டா தசேதா கல்லா உனக்கு வல்லை மாற்றல. அரசு சொல்லு பார்க்கலாம். ஆக்சி வீபு ஆ வதசினம் இயல் வத கலப்பை ஈ வட விளக்கை உரையாளவே முகமது கவிதை. அவ்வளவுதான் சொல்லி கொடுக்கும். புக்கம் வந்து இல்ல ஆனா சூப்பரா தப்பே இல்லாம தடை இல்லாம எல்லாம் படிக்கிறான் மேம். அது படிக்கிறான், அது எல்லாமே செய்யறாங்க. அவங்க மிஸ் கேட்டுட்டாங்க, அது எப்படி இவனால 2 கையில எழுத முடியுது, அந்த டாக்டர் கிட்ட கேட்டுவாங்க. ஐஸ்வர் ஆம்பிட் எக்ஸ்பிரஸ் தான், ஆனா அவன் எழுத மாட்டான் 2 கையில. இந்த கையில சாப்பிடா, இந்த கையில விளையாடுவா, 2 கையுமே ஈக்குவலா யூஸ் பண்ணுவான். நம்ம ஆக்சுவலா அப்படிதான் குழந்தைங்களை வளர்க்கணும், 2 கையும் சமமா. ஆனா 2 கையும் எழுத வைக்கலாமா மேம்? எழுது. அவங்க ஒரு கை மட்டும் மாத்திடலாமான்னு கேட்க சொன்னாங்க. அவங்க 45 மார்க்கு 47 மார்க் அப்படி எடுக்கிறான் ஸ்கூல்ல. அப்புறம் இருப்பா அகம் சொல்லி இருப்பா, நாங்க உங்களை முடிச்சிட்டோம். சத்தமா பேச மாட்டீங்க, நாங்கெல்லாம் பேசுவோம், எங்களோட சத்தமா பேசுவோம். ஊக்கமது கை மேடம் நாங்க வரும்போது எல்லா கம்ப்ளைண்ட்ஸோட வந்தோம் மேடம். ஆனா நாங்க முழு நம்பிக்கையோட 100% நம்பிக்கையோட நிச்சயம் சரியாகும் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்ன டிப்ஸ், நீங்க போட்ட வீடியோஸ், குழந்தைய நீங்க திங்க் பண்ண வைங்க அப்படின்ற ஆஸ்பெக்ட் நான் மட்டும் இல்ல மேடம், அம்மா அப்பா குழந்தை அக்காவையும் கூட்டி வச்சது என்ன பண்ணலாம், எப்படி இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நாங்க பிளான் பண்ணி கார்த்திகாவுக்கு சொல்லி அக்காவுக்கு சொல்ல வச்சு அது மூலமா நாங்க வந்து மட்டும் சொல்லுங்க குழந்தைங்க அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு. அப்பா ஆக்சுவலி அவர் தான் இந்த வீடியோ ஃபுல்லா பேசியிருக்கணும், ஃபுல் எஃபர்ட். நிறைய வீட்டுல ஒய்ஃப் நீ தான் டிவி போட்ட, நீ தான் காமிச்சிட்ட, உன்னாதான் குழந்தை பேச்சுன்னு சொல்லி பிளேம் மட்டும் பண்ணி குறை மட்டும் சொல்லி கை கழுவி விடுற டைம்ல, எனக்கு தெரியாது எப்படியோ பிள்ளைய சரி பண்ணணும் டார்ச்சர் பண்ற டைம்ல அப்பாவா தன் கடமைய நானும் இதுக்கு பொறுப்புன்னு சொல்லி யாரோட ரீசன் சொல்லலாம், காரணம் சொல்லலாம், இவங்களால என் குழந்தை பேச்சுன்னு பழி போடலாம். ஆனா அப்படி பண்ணாம
தன்னோட மகனுக்கு தன்னோட ஆனது ஆயிடுச்சுன்னு சொல்லி எஃபர்ட் போட்டீங்கல்ல சார், உங்களுக்கே அதுக்கு எல்லா வீடியோ பாக்குற ஒவ்வொரு ஆட்டிசம் பேரண்டோட ஹஸ்பண்ட்ஸ்க்கு நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சார், ரோல் மாடல். ஏன்னா ஒய்ஃப் அவ்வளவு திட்டுவாங்க, அவ்வளவு கோவப்படுவாங்க, ஃபேமிலியே இது பண்ணிடுவாங்க. அதெல்லாம் வச்சு ஆயிடுச்சு, நம்ம குழந்தை எப்படி நீட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு நீங்க பண்ணலாமா அந்த இது வந்து இல்லம்மா. ஒருத்தர்னால ஒருத்தர் கெட்டங்கிறதே கிடையாது, எல்லாரும் பங்கு. நல்லதுக்கும் பங்கு, கெட்டத்துக்கும் பங்கு எடுத்துக்கோங்க. நல்ல குடும்பம். யாரையும் குறை சொல்றதே கிடையாது. இந்த அளவுக்கு குழந்தை வருவானா நான் ஆரம்பத்தில் நினைச்சேன். அந்த அளவுக்கு நீங்க மாத்திரை நீங்க சேஞ்ச் பண்ணி கொடுக்க குழந்தைக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, எங்களுக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருந்தது. நீங்க சொல்ற வேர்ட்ஸ், உங்களோட வீடியோஸ் தான் மேடம். அதனாலே எங்களுக்கு வந்து குழந்தைக்கு நல்லா வந்துரும் அப்படின்ற ஒரு 100% நம்பிக்கை, நிச்சயம் சரியாயிடும் அப்படின்னு எங்களோட எஃபர்ட்ஸ் மேலும் மேலும் அதிகம் தான் ஆச்சு. ஆனா இத்தனைக்கு நான் உள்ளே ரூம்குள்ள இன்னைக்குதான் அவங்க மேக்ஸிமம் டைம் வந்திருக்காங்க. இவ்வளவு கொடுக்கவே மாட்டேன். ஆமா, ஏன்னா நான் யோசிப்பேன் சம்டைம்ஸ் எனக்கு ரொம்ப இங்க ரஷ்ஷா இருக்கனால அவங்க வந்து வெயிட் பண்ண டைம் வந்து அத்தனை மணி நேரம் இருக்கும். உள்ள வருவாங்க, வந்துதான் தெரியும், வெளியே அனுப்பிடுவேன். கரெக்டாமா? ஆனா ஒரு நாள் கூட அந்த தாத்தா பாட்டி நாங்க இவ்வளவு நேரம் காத்திருந்தோம், வயசானவங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்தோம், இங்க வந்து உள்ள 1 மணி நேரம் கூட விடாம 2 நிமிஷத்துல வெளியே அனுப்பிட்டாங்களே அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. சொல்ல வேண்டிய பாயிண்ட் தான் சொல்லுவாங்க, நான் அனுப்பிட்டு அவங்க முகம் சுளிக்கவே மாட்டாங்க. நான் நிறைய தடவை செக் பண்ணிருக்கேன், முகம் சுளிக்க மாட்டாங்க. இங்க வந்து நிப்பாங்க 2 பேரும், நன்றிமா நீங்க பாத்துக்கோங்கம்மா, நான் பாத்துக்கிறேமா போயிட்டாங்க, அவ்வளவுதான். என் டைமை எடுக்கவே மாட்டாங்க. மொத்தம் இந்த 1.5 வருஷத்துல அவங்களுக்கு அதிகபட்ச டைம் கொடுத்தது இந்த 20 நிமிஷம் இன்னைக்குதான். இல்ல நானே அதுக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா ஒவ்வொரு பேரண்ட்டும் எனக்கு 1/2 மணி நேரம் கொடுங்க, 1 மணி நேரம் கொடுங்க, என்ன அழுக விட்டுருவாங்க. அவங்களோட மொத்த டைமையும், அதாவது டிராவல் பண்ணி வந்த டைம்ல இருந்து இங்க இருந்த டைம் வரைக்கும் மொத்த டைமும் நான் ஃபுல்லா கேட்கணும். ஃபுல்லா என்ன போட்டு உண்மையாவே லிட்டரலா உள்ளுக்குள்ள நான் என்னடா இப்படி டைம். ஏன்னா எனக்கு இன்னும் அவ்வளவு பேர் பார்க்கணும். ஒருத்தவங்களே 1 மணி நேரம் எடுத்தா ஒரு நாளைக்கு 20 பேர் தான் பார்க்க முடியும். 100 டோக்கன் எப்ப முடிக்கிறது? என்னடா இப்படி பண்றாங்களேன்னு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம எல்லாம் டைம் கொடுத்து 10 நிமிஷம் திருப்தியே படுத்த முடியாது. ஆனா உங்க மனசுல அந்த ஒரு திருப்தி, நிறைவு, என் மேல நம்பிக்கை, எனக்கான டைம், ஒரு ஒரு பொறுமையும் பிளெஸிங்ஸும், அண்ட் நான் சொன்னதை கேட்டுக்க நான் மாத்திடுவேன் நம்பிக்கை நீங்க கொடுத்தீங்கல்ல, அதனால உங்க குழந்தை சீக்கிரம் கியூர் ஆயிருக்கான். அந்த டாலரன்ஸ், அந்த வெயிட்டிங் டாலரன்ஸ் நிறைய பேருக்கு இப்பயே இம்மீடியட்டா இன்னைக்கே உடனே சரியாகணும் அப்படின்னு இல்லாம 1.5 வருஷத்துல எப்ப மேம் சரியாவான், 1 வருஷம் ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆயிருக்கும், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு இருப்பாங்க. இன்னும் நீங்க சரி பண்ணல, இன்னும் சரி பண்ணலன்னு ப்ரெஷர் பண்ணுவாங்க. நம்ம இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு சரி பண்ண முடியும், டேட் டைம் சொல்லி மந்திரவாதியா இல்ல கடவுள டாக்டர் தானே, நான் உதவி பண்றேன், நான் முயற்சி பண்றேன், எனக்கு கோஆபரேட் பண்ணா நீங்க பலன் அடைவீங்க. எனக்கு கோஆபரேட் பண்ணலன்னா எனக்கு என்ன வருத்தம், கோச்சிட்டு என்கிட்ட வெளியே போனா அந்த குழந்தையோட எதிர்காலம் தான் அஃபெக்ட் ஆகும். ஆனா நான் எப்படி பொறுப்பா முடியும்? ட்ரெயின் இருக்கு, ட்ரெயின் டெய்லி அந்த டைம் அங்க வருது, டெய்லி கிளம்பி போகுது. இந்த இடத்துக்கு போகணுன்ற ட்ரெயின்குள்ள ஏறி தர இடத்துல இறங்கிக்கலாம். அதுக்கான ட்ரெயின் வந்து ஒரு உதவி பண்ணுது, அவ்வளவுதான். ஏறாதவங்களை பார்த்து ட்ரெயின் கவலைப்பட போதா? அதனால கடவுள் கொடுத்த வேலையை நான் செஞ்சுட்டே இருக்கேன். அது வந்து அதுல ஏறி பயன் அடைஞ்சவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். ஏறலாம் இல்ல ஏறிட்டு பிடிக்கலன்னு அந்த ட்ரெயின் அது வந்து வருத்தமா இருக்கும். அந்த குழந்தையோட எதிர்காலத்தை இவங்களோட ஈகோனால நிறைய பேர் இருக்காங்க. ஒரு மொத்தமா இந்த 18 வருஷத்துல ஒரு 3-4 பேர் இருக்கும். சாரிங்க என்னால ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது, வேற நல்ல டாக்டர் பாத்துக்கோங்கன்னு அனுப்பிச்சது. ஸ்பெஷல் கிட்ஸ் அப்படி அனுப்பவே மாட்டேன். என்ன அப்பா அம்மா என்ன கொடுமைப்பட்டாலும் இவங்க பண்ற இதனால இந்த குழந்தை லைஃப் பாதிக்க கூடாதுன்னு 99% நான் பல்ல கடிச்சுட்டா ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவேன். ஏன்னா நம்மளோட அலட்சியத்துல அந்த குழந்தை ஃபியூச்சர் போயிடக்கூடாது. ஆனா 3-4 பேர் இன்னமும் 17 வருஷத்துல சாரிங்க என்னால பார்க்க முடியல, வேற டாக்டர் ட்ரீட்மெண்ட் பாத்துக்கோ. நான் மட்டும் தான் கடைசி டாக்டர் இல்ல, எல்லா டாக்டர்ஸும் கியூர் பண்ண தான் பாக்குறாங்க. வேற டாக்டர் பாத்துக்கோங்க, இங்க வர வேணாம்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா இன்னமும் அந்த 3 குழந்தைங்களுக்காக நான் கில்ட்டியா ஃபீல் பண்றேன். கடவுள்கிட்ட நான் சாரி கேட்கிறேன். ஏன்னா வருத்தமா இருக்கும். அவங்க நம்ம கொஞ்சம் பல்லு கடிச்சு கூட இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கலாம், ஆனா பண்ணவே முடியாத அளவுக்கு என்ன டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அந்த 3 குழந்தைங்களும் எங்கேயாவது போய் நல்ல குணமா இருக்கணும், அதை வாழணும்னு நான் வேண்டிக்கிறேன். லவ் யூ ஆல். நன்றி.